மனிதனாக பிறப்பது என்பது ஒரு அதிசயமான நிகழ்வாகும். இந்த உலகத்தில் கடவுளால் மனிதனுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசு என்பது அவனுடைய சிந்தனை ஆற்றலும் ஆன்மீக உணர்வும்தான். உயிர்கள் அனைத்துக்கும் ஒரு கடைசி கட்டமான மரணம் என்பது உண்மைதான். ஆனால் அந்த மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது என்பதையே புரிந்து கொள்ள மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மரணம் என்பது ஒரு முடிவா அல்லது அது ஒரு புதிய ஆரம்பமா என்பதை தீர்மானிக்க நாம் பல தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தத்துவங்களில் கியமானது கர்மா என்றது. கர்மா என்றால் நம் செய்கைகள் என்று சொல்லலாம். ஒரு மனிதன் இவ்வுலகில் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவரது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் என உபனிஷத்துக்கள், பகவத்கீதை மற்றும் வேதங்கள் கூறுகின்றன. நாம் இந்த வாழ்வில் சந்திக்கும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் நமது முந்தைய பிறவிகளில் நாம் செய்த செயல்களின் விளைவாக இருக்கலாம் என்று பல ஆன்மீக ஆசான்கள் கூறியுள்ளனர். மரணம் ஒரு பயமாக இருக்கக்கூடியதாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது ஒரு கடவுளால் தரப்படும் இடைவேளை மட்டுமே என்றும் அதைத் தொடர்ந்து ஒரு புதிய பயணம் ஆரம்பமாகும் என்றும் தெய்வீக நூல்கள் கூறுகின்றன. இந்த புதிய பயணம் என்பது மறுபிறவியாக இருக்கக்கூடும் அல்லது முக்தியாகவும் இருக்கலாம். இதனுடைய எல்லா அடிப்படைகளும் நமது கர்மா என்ற ஒரு சக்தியின் கீழ் நடைபெறுகிறது. மரணம் என்பது உடலின் முடிவாக இருக்கலாம், ஆனால் ஆன்மாவிற்கு அது ஒரு இடைநிறுத்தமே ஆகும். இந்த உடல் மண்ணில் இருந்து உருவானது, எனவே இது ஒரு நாள் மண்ணில் கலக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த உடலுக்குள் இருக்கும் ஆன்மா என்பது பிறப்பும் மரணமும் இல்லாதது என்றும் அது நித்தியம் என்றும் பரம்பொருளின் சுடரிலிருந்து பிரிந்த ஒளிக்கதிர் எனும் உண்மை பரம்பரையில் இருந்து வரும் ஒரு பிரம்மாண்ட சக்தி என்றும் சங்கரர், பகவத்கீதை, உபனிஷத்துக்கள், பல்வேறு ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. இந்த ஆன்மாதான் மனிதனின் உண்மையான அடையாளம். உடல் ஒரு திறம் மட்டுமே. ஆன்மாதான் பயணிக்கிறது. அதனுடைய பயணத்திற்கு ஒரு வாசல் போலவே மரணம் அமைகிறது. ஒருவருடைய உயிர் தானாகவே தேகம் விட்டு பிரிந்து போகும். அந்த நேரம்தான் மனித வாழ்க்கையின் மரணம் எனப்படும். ஆனால் அதற்கப்புறம் ஆன்மா என்ன செய்கிறது என்பதற்கான பதில்கள்தான் மறுபிறவி என்ற உண்மையின் நோக்கத்தை காட்டுகின்றன. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சந்திக்கும் பல நிகழ்வுகள் அவனது கர்மாவால் நியமிக்கப்பட்டவை. அவன் நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். ஆனால் அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவனது பிறப்பை, மறுபிறப்பை, முக்தியை தீர்மானிக்கின்றன. ஒரு துளைமீனாக இருந்த மனிதன் ஒருமுறை மனிதனாக பிறக்கிறான். ஆனால் மனிதனாக பிறந்து அவன் தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டிய கடமை அவன் மீது உள்ளது. இல்லையெனில் அவனது ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறவியாகி வாழ்க்கையின் சுற்றில் சிக்கிக் கொண்டு விடுகிறது. மனிதன் எதற்காக பிறக்கிறான் என்ற கேள்விக்கு பதிலாக பல தர்ம நூல்களும் தத்துவ நூல்களும் ஒரு பொதுவான விளக்கத்தை தருகின்றன. அதாவது தன்னை உணர்ந்து உயர் உண்மையை அடைய வேண்டும் என்பதே மனித பிறவியின் முக்கிய நோக்கம். ஆனால் இந்த நோக்கத்தை அடையாமல் ஒரு மனிதன் வாழ்வில் மூழ்கி ஆசைகளில் சிக்கி பாவங்களும் புண்ணியங்களும் செய்யும்போது அவன் ஆன்மா அந்த செய்கைகளின் எண்ணிக்கையையும் அதனுடன் சேர்ந்த இருசக்தியையும் பொறுத்து மறுபிறவிக்கு அனுப்பப்படுகிறது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்வதை கேட்டால், ஒருவன் இறக்கும்போது அவன் நினைக்கும் விஷயத்தை பொறுத்து அவனது பிறவிக்கான விதி அமையும் என்று கூறுகிறார். அதாவது இறுதிக் கணத்தில் நினைக்கப்படும் எண்ணம்தான் நம்மை அடுத்த பிறவிக்கு அழைத்துச் செல்லும். கர்மா நம்மை கட்டிக்கொள்ளும் கட்டி போல செயல்படுகிறது. அது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனதில் எண்ணம் தோன்றுகிறது, அது வார்த்தையாக வெளிப்படுகிறது, அதைத் தொடர்ந்து செயல் நிகழ்கிறது. அந்த செயல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம் சித்தத்தை உருவாக்குகின்றன. அந்த சித்தமே நம் கர்மாவின் அடையாளம் ஆகிறது. இந்த சித்தம்தான் மரணத்திற்கு பின் ஆன்மாவை எந்த பாதையில் அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது. உடலானது இங்கேயே உள்ள இடத்தில் அழிந்து போகிறது. ஆனால் சித்தம் மற்றும் அதில் பதிந்த நினைவுகள் ஆன்மாவுடன் பயணிக்கின்றன. இதுதான் ஒரு ஆன்மா மறுபிறவி பெறும் முக்கிய காரணமாகும். மனிதனாக பிறந்தவுடன் அவனது வாழ்நாள் முழுவதும் நடக்கும் செயல்கள் அனைத்தும் கர்மா எனப்படும் செயல்தொகையாக பதிகின்றன. இந்த கர்மா 3 வகைகளில் விவகாரம் செய்யப்படுகிறது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா எனலாம். சஞ்சித கர்மா என்பது மனிதன் இதுவரை பிறவிகளில் சேமித்த செயல்களின் தொகுப்பு. இது ஒரு பெரிய வங்கி போல் செயல்படுகிறது. இதில் பல நல்ல செயல்களும் கெட்ட செயல்களும் குவிந்துள்ளன. பிராரப்த கர்மா என்பது இந்த பிறவிக்கு ஏற்ப ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களாகும். இவை அவனது இப்போது வாழும் வாழ்க்கையை தீர்மானிக்கும் முக்கிய சக்திகள். ஆகாமி
கர்மா என்பது இப்பொழுது மனிதன் செய்யும் செயல்கள். அவை எதிர்காலத்தில் அவனது பிறவிகளை நிர்ணயிக்கும். மனிதன் எந்த காரியத்தையும் செய்யும்போது அதன் விளைவுகள் அவனுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வருகின்றன. இந்த செயல் விளைவுகள் ஒரு விதத்தில் பாரபட்சமற்ற கணக்கீட்டாக இருக்கின்றன. யாராலும் அதை மாற்ற முடியாது. ஒவ்வொரு செயலும் அதை ஏற்படுத்திய எண்ணங்களும் அதற்கான நோக்கங்களும் அனைத்தும் அதன் விளைவுகளை தீர்மானிக்கும். கர்மா என்பது ஒரு உயர்ந்த சிந்தனையின் விளைவு அல்ல, அது இயற்கையின் ஒரு சட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கான எடுக்கும் விதிகள் மாறாதவை, ஏனெனில் அதுவே சமநிலை தருகிறது. நம் வாழ்க்கையில் நாம் ஏன் சில விஷயங்களை சந்திக்கிறோம் என்ற கேள்விக்கு இந்த கர்மா முறை விளக்கமளிக்கிறது. ஒரு குழந்தை ஏன் வறுமையில் பிறக்கிறாள், மற்றொரு குழந்தை ஏன் செல்வத்தில் பிறக்கிறாள், ஒருவருக்கு ஏன் இளமையிலேயே நோய் வருகிறது, இன்னொருவருக்கு ஏன் அகால மரணம் ஏற்படுகிறது என்று மனிதனின் புரிதலுக்கு எட்டாத பல நிகழ்வுகள் இந்த கர்மா உண்மையின் அடிப்படையில் விளக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் உயிரிழக்கும் போது அவரது உடல் இங்கேயே அழிந்து போகிறது. ஆனால் அந்த உடலுக்குள் இருந்த ஆன்மா ஒரு நிமிடம் கூட இங்கே நிலைத்து நிற்கவில்லை. உடலின் பயணம் முடிந்துவிடும், ஆனால் ஆன்மாவின் பயணம் அப்போதுதான் ஆரம்பிக்கிறது. அந்த ஆன்மா தன் முந்தைய வாழ்க்கையின் எண்ணங்கள், செய்கைகள் மற்றும் எண்ணத்தின் வலிமையினை பொறுத்து புதிய பயணத்திற்கான பாதையை தேர்ந்தெடுக்கிறது. இந்த பயணமே மறுபிறவி என அழைக்கப்படுகிறது. அந்த ஆன்மா சுத்தமாக இருந்தால் அதற்கு முக்தி கிடைக்கும், அதாவது அதை மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது பரமாத்மாவில் இணைந்துவிடும். ஆனால் அந்த ஆன்மா கர்மங்களால் கட்டுப்பட்டிருந்தால் அதற்கான கணக்கு முடியும் வரை அது பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதுதான் புனர்ஜென்ம அல்லது மறுபிறவி. ஒரு மனிதன் நற்செயல்களை அதிகமாகச் செய்திருந்தால் அதனால் அவன் நல்ல வாழ்க்கை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு வள்ளலாக பிறக்கலாம், அறிஞராக பிறக்கலாம், பணக்காரனாக பிறக்கலாம். ஆனால் அவன் தீய செய்கைகளை அதிகமாகச் செய்திருந்தால் அவனது ஆன்மா தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு செல்லும். அது வறுமை, நோய், இழப்பு, துயரம் போன்ற பாதைகளாக உருவாகலாம். இந்த தத்துவம் உபனிஷத்துக்கள், பாகவத்கீதை மற்றும் வால்மீகி ராமாயணம், மகாபாரதம் போன்ற தர்ம நூல்களில் அடிக்கடி கூறப்பட்டுள்ளது. நம் ஆன்மா ஒரு பயணியானது. அது ஒரு பயணத்தில் பல இடங்களை கடக்கிறது. ஒரு மனிதனாக பிறப்பது மிக பெரிய பாக்கியம். ஆனால் அவனது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது அவன் கர்மாவை பொறுத்தது. அதற்கு பிறகு மரணம் ஏற்படுகிறது. அது ஒரு இழப்பு அல்ல, ஒரு வாய்ப்பு. அதற்கு பிறகு ஆன்மா தனது நிலையை பொறுத்து மறுபிறவியாகி பிறகு மீண்டும் தன் பயணத்தை தொடர்கிறது. இந்த பயணம்தான் உயிரின் வட்டச் சுழற்சி. இந்த வட்டத்தை முறிக்கவே தத்துவ ஞானிகள் தங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். சாத்தியமானது என்பது கர்மாவை அறிந்து அதனை சரிசெய்வதில்தான் இருக்கிறது. ஒருவர் தனது மனதை கட்டுப்படுத்தி கர்ம யோக, நிஷ்காம கர்ம, ஞான யோக, பக்தி யோக வழியாக தன்னை உயர்த்திக் கொண்டால் அவன் முக்தியை அடைந்து விடுவான். பிறப்பும் மரணமும் இல்லாமல் பரமாத்மாவில் நின்று விடுவான். இங்கேதான் வாழ்க்கையின் எல்லா உண்மைகளும் சுமையாக கிளர்ந்து நிற்கின்றன. வாழ்க்கை என்பது ஒரு பந்தயம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தின் முடிவும் ஒரு புதிய தொடக்கமும் தான் மரணம் மற்றும் மறுபிறவி. இது ஒரு விஞ்ஞானமாய் ஆன்மீக ரீதியாகவும் ஆராயப்பட வேண்டிய விஷயமாகும். இந்த நொடியில் நாம் செய்யும் ஒரு சின்ன செயல் கூட நம் வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடியதாயிருக்கும். அதனால்தான் பழமொழி ஒன்று சொல்வது போல, எதை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோம், ஆனால் எதை செய்யக்கூடாது என்று உணர்வது பெரிய ஞானம் எனும் உண்மை நிலைகிறது. பகவத்கீதையின் 12ஆம் அதிகாரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறும் ஒரு வார்த்தை மனதை ஆழமாகிக்கும். அவன் சொல்வது இதுதான்: யார் தன்னுடைய எல்லா செய்கைகளையும் எனக்கு அர்ப்பணித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்கிறாரோ அவன் நிச்சயம் எனது வாசலில் வருவான் என்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா செயல்களும் பரமாத்மாவிற்கு அர்ப்பணிக்கப்படும் போது அந்த செய்கை நம்மை கட்டிவைக்கும் கர்மமாக இல்லாமல் விடுதலை தரும் கர்மமாக மாறுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய செயலை ஈகையுடன் செய்வதும் அதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறதும் தான் கர்ம யோகத்தில் கூறப்படும் நிஷ்காம கர்மா. இதுதான் ஒரு ஆன்மா பிறவியிலிருந்து விடுபட வேண்டிய முதல் படி. ஏத்து நாம் செய்யும் செயல் அது ஒரு நல்ல காரியம் என்றாலும் அதற்காக நம்மால் எதிர்பார்ப்பு வந்தால் அது கர்மமாக நம்மை பிணைக்கும். அந்த எதிர்பார்ப்பும் மனக்கோட்பாடும் தான் நம்மை மற்ற உயிர்களிடம் கட்டி போடுகிறது. ஒரு மனிதன் தன்னை வெளிக்கட்டும் உலகில் இருந்து உள்நோக்கி திருப்பிக் கொண்டு தன்னையே அடையத் தொடங்கினால் அந்த தியான பயணமே அவனை ஆன்மீக ஒளியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு
ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டாம் எனில் அவரது உணர்வுகள் எல்லாம் தூய்மை அடைந்து வேண்டும். தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான உணர்வுகள், தூய்மையான செயல்கள், இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் ஒரே சிந்தனையில் ஒட்டி செயல்படும் பொழுதுதான் அந்த ஆன்மாவுக்கு பிறவியின் பந்தம் விலகிவிடும். அதுதான் மோட்சம். இது ஒரே ஒரு பிறவியிலேயே சாத்தியமாகும் என்பதில்லை. சில ஆன்மாக்கள் நூற்றாண்டுகளாக பிறவி எடுத்துக்கொண்டு பயணித்த பிறகே இந்த உண்மையைக் கண்டு முக்திக்கு சென்றிருக்கின்றன. சில ஆன்மாக்கள் துறவிகளாக வாழ்ந்தாலும் முக்தியே அடையாமல் சென்றிருக்கின்றன. காரணம், அவர்களது உள்ளொளி பரிபூர்ணமடையவில்லை. மனிதன் தன்னுடைய வாழ்வியல் இறுதிக்கட்டத்தில் கடவுளை நினைக்கும் பொழுது மனது முழுமையாக அந்த பரமத்தையே நினைத்தால் அந்த ஆன்மா கடவுளுடன் இணையலாம் என கிருஷ்ணர் கூறுகின்றார். ஆனால் அந்த மனம் சிதறி இருந்தால், அந்த எண்ணம் பலவீனமாக இருந்தால் அது செயல்படாது. இந்த உண்மைதான் மறுபிறவியின் உண்மை. மனிதனுடைய மனநிலை, சிந்தனைகள் மற்றும் செய்கைகள் அனைத்தும் இணைந்து ஆன்மாவின் மறுபிறவிக்கான கதவாக மாற்றப்படுகிறது. மனிதன் தனது வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தோல்வியை சந்திக்கிறான். நெருக்கடிகளால் சோர்ந்து போகவும் செய்கிறான். சில நேரங்களில் ஏன் இந்த வாழ்க்கை எனும் கேள்வியும் அவனை சிரமப்படுத்துகிறது. ஆனால் அந்த வேளைகளில்தான் உயிரின் ஆழமான ரகசியங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றன. இந்த வாழ்க்கை என்பது சோதனைகளின் மேடை மட்டும் அல்ல, அது உண்மையை தேடும் ஒரு பயணமாக இருக்கிறது. இந்த உண்மை என்னவென்றால், நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எதற்காக இந்த பூமியில் இருக்கிறோம், எப்போது நம்மை விட்டு இந்த உடல் விலகப் போகிறது, அந்த உடலினுள் இருக்கும் அந்த ஒளிக்கதிர் ஆன்மா எங்கே செல்கிறது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் ஒரு ஒருங்கிணைந்த தத்துவமே மறுபிறவி எனப்படும். மனிதனாக பிறப்பது என்பது ஒரு அரிய வாய்ப்பு. உயிர்களின் கோடியினிலே ஒருவருக்கே கிடைக்கும் பெரும் அதிர்ஷ்டம். மனிதனாக பிறந்த பிறகு அவன் செய்கைகள்தான் அவனது சந்ததியினையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தீர்மானிக்கின்றன. ஒருவன் இப்போது செய்யும் நல்ல காரியம் எப்போதாவது தன்னுடைய எதிர்கால வாழ்வில் ஒரு ஒளியாக வந்து அவனை உயர்த்தும். அதேபோல் செய்த தீய செயலும் ஒரு நிழலாக வந்து அவனை வீழ்த்தும். இந்த இரண்டிற்கும் இடையே நடக்கும் அந்த போராட்டமே மனிதனின் வாழ்க்கை. மனிதன் செய்யும் ஒரு செயல்தான் அவனது எதிர்காலம் மட்டுமல்ல, ஆன்மாவின் பயணத்தையும் பாதிக்கக்கூடியது. ஒரு எண்ணம், ஒரு முடிவு, ஒரு செயல் என நம்மால் செய்யப்படும் எல்லாமே ஒரு சக்தியை உருவாக்குகிறது. அந்த சக்தி மனதில் பதிந்து சித்தமாகின்றது. அந்த சித்தமே மரணத்திற்கு பின் ஆன்மாவுடன் பயணம் செய்யும் பயணச்சாவி ஆகிறது. மரணம் என்றால் உடல் நிலை மாற்றம். ஆன்மா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையில் செல்கிறது. ஆனால் அந்த ஆன்மா எந்த இடத்திற்கு செல்லும் என்பது அவரது சித்தம் தீர்மானிக்கிறது. அதுதான் கர்மா. சித்தம் மற்றும் பிறவி ஆகிய மூன்றும் மனித வாழ்வியல் மூல அடிப்படை. மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு பரிணாம வளர்ச்சி, அது ஒரு இடைவேளை. ஆன்மாவுக்கு சுருங்கிய ஓய்வு. இந்த ஓய்வுக்கு பிறகு மீண்டும் ஒரு துயரமா அல்லது ஒரு ஆனந்தமா என்ற இரு பாதைகள் எதிர்பார்க்கின்றன. இந்த இரண்டுக்கும் தீர்மானம் செய்யும் சக்தி நம்மிடம் இருக்கிறது. அந்த சக்திதான் நம் சிந்தனை, நம் செயல், நம் வாழ்க்கை முறைகள். அதனால்தான் பிரம்மர்ஷிகள் நம்மை தூண்டுகிறார்கள், எப்போதும் சத்வகுணத்தில் இருப்பதற்காக. நல்லதை நினைத்தல், நல்லதே பேசுதல், நல்லதை செய்தல் நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். தூய்மையான ஆன்மாவே முக்தியை அடைகிறது. இல்லையெனில் அந்த ஆன்மா மறுபிறவியின் சுழற்சியில் சிக்கிக்கொண்டு தன்னை மீட்டுக் கொள்ளும் வரை பல பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கும். மனிதனின் வாழ்க்கை என்பது ஒரு எண்ணத்தால் தொடங்கி எண்ணத்திலேயே முடிவடைகிறது. அந்த எண்ணம்தான் நம்மை எங்கு கொண்டு போகிறது என்பதை தீர்மானிக்கிறது. இதன் ஆழம் நம்மால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு நுண்ணிய ஆன்மீக நெறி ஒன்று நம்முள் உள்ளது. அதுதான் நம்மை ஆன்மீகமாக தழுவுகிறது. மனிதனின் மனம் என்பது ஒரு பெரும் களஞ்சியம் போல இருக்கிறது. அதில் அவன் நினைத்த ஒவ்வொரு நினைவும் விதை போல் பதியப்படுகிறது. அந்த நினைவுகள் வேரடைகின்றன, வளர்கின்றன, செடியாகின்றன, மரமாகின்றன. சில நிமிடங்கள் நம் வாழ்வியல் பாதையை மாற்றக்கூடியது. நம்மால் உருவாக்கப்படும் அந்த மன உருவாக்கம்தான் நம் ஆன்மாவின் சந்ததியை உருவாக்கும். மரணம் என்பது ஒரு பயங்கரமான நிகழ்வாக எண்ணப்படுவது உண்மைதான். ஆனால் உண்மையில் அது பயமுறுத்தக்கூடியதல்ல. அது நம்மிடம் கொண்டு செல்லும் ஒரு வாய்ப்பு. ஒரு ஆன்மா ஒரு பயணத்தின் ஒரு கட்டத்தை முடித்துவிட்டு மற்றொரு கட்டத்திற்கு செல்லும் ஒரு இடைநிலை. ஒரு ஆன்மா தன்னுடைய பயணத்தை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும்போது அவள் மரணத்தை ஒரு வலிமையாக கருதுகிறாள். ஒரு ஆன்மா துன்பங்கள் பல அனுபவித்து பசுமை நிறைந்த ஆன்மீக உண்மையே அடையும் முன் பல பிறவிகளை கடக்க வேண்டியிருக்கும். இந்த பிறவிகள்
அவருடைய கர்மத்தின் நிழலில் உருவாகின்றன. ஒரு ஆன்மா ஒரு பாவக்காரனாக வாழ்ந்திருந்தால் அவரது பிறவி ஏதாவது ஒரு துன்பமிக்க வாழ்க்கை உருவாகலாம். ஒரு ஆன்மா நல்லதையே நினைத்தால், நல்லதை செய்தால், அந்த ஆன்மாவின் பயணம் ஒளிமயமான பாதையில் செல்லும். ஆன்மா தன்னுடைய பயணத்தின் போது சில அடையாளங்களை இழக்கிறாள், சில அடையாளங்களை பெறுகிறாள். ஆனால் அவளது கர்ம விளைவுகள் மட்டும் தொடர்ந்து அவளுடன் பயணிக்கின்றன. அதில்தான் மறுபிறவியின் நுட்பமான ரகசியங்கள் அடங்கியுள்ளன. குழந்தை பிறக்கும்போது ஏற்கனவே சில பயங்கள், ஆசைகள், ஈர்ப்புக்கள், கடவுள் பற்றிய அனுபவம் போன்றவை சிலரிடம் இயற்கையாகவே காணப்படும். இதுதான் பூர்வஜன்ம சிந்தனையின் சாட்சி. மறுபிறவி என்பது ஒரு கற்பனை அல்ல, அது ஆன்மீக சிந்தனையின் அடிப்படை ரீதியாகவே உண்மையாக இருக்கிறது. ஒரு ஆன்மா பயணிக்கும் பாதையே நாம் அறிவதற்கான வழிதான் நமது உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு எப்பொழுதும் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் அதை கவனிக்க மறக்கிறோம். அந்த சத்தமற்ற சத்தம்தான் நம்மை எச்சரிக்கிற அதே சத்தம்தான் நம்மை வழிநடத்துகிற அந்த சத்தம்தான் நம்முடைய ஆன்மாவின் சொற்கள். அந்த சொற்கள் மீது நாம் நம்பிக்கையுடன் செல்வதுதான் நம்மை அந்த மறுபிறவியின் வட்டத்திலிருந்து மீட்டெடுக்கும். ஒரு ஆன்மா எப்பொழுதும் ஓர் பயணத்தின் நடுவில்தான் இருக்கிறது. இந்த பயணம் தொடக்கமில்லாதது என்றும் முடிவற்றது என்றும் கூறப்படும். ஆனால் அது உண்மையில் முடிவற்றதா என்பதை அறிவதற்கு நாம் அந்த பயணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆன்மா தன்னுடைய பல பிறவிகளில் செய்யும் கர்மங்களால் உருவாகும் கச்சிதமான சித்தம்தான் அந்த ஆன்மாவின் முகவரி போல் செயல்படுகிறது. எத்தனை உடல்கள் அவள் எடுத்தாலும் அந்த சித்தம் அவளுடன் பயணிக்கிறது. ஒரு குழந்தை ஈவுலகில் பிறக்கும்போது பாவம் இல்லாதவளாக தான் தோன்றுகிறாள். ஆனால் அவளது சித்தம் ஏற்கனவே குவிந்து கிடக்கிறது. அந்த சித்தத்தின் எண்ணங்கள்தான் அந்த குழந்தையின் இயல்புகளை பிராரம்பத்தில் தீர்மானிக்கின்றன. பிறகு அவள் வாழும் சூழ்நிலை, அவளது வளர்ப்பு, அவளது வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சித்தத்தை மேலும் வடிவமைக்கின்றன. ஆனால் அந்த அடிப்படை சித்தத்தின் ஆழத்தில் ஏற்கனவே கோடி எண்ணங்கள் பதிந்துள்ளன. அந்த எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாத போதில்தான் மனிதன் இங்கு பிறந்து ஏன் துன்பப்படுகிறான் என்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் அவன் எண்ணுவதை விடவும் மேலான சக்திகளால் அவன் பாதிக்கப்படுகிறான் போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அவன்தான் அந்த சக்திகளின் உருவாக்கம். அவன்தான் அந்த எதிர் விளைவுகளின் முதன்மை காரணம். கர்மா என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு சீரமைப்பு கணக்கீடுதான். நாம் இவ்வுலகில் ஒரு செயலை செய்கிறோம். அதற்கு ஒரே நேரத்தில் எதிர்வினை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த செயல் எங்கோ ஒன்றாக பதிகிறது. அது நம்மை விட்டு போகவில்லை. ஒரு சிறிய எண்ணம் கூட ஒரு நாளில், ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கையின் சந்திக்க வைக்கும் ஒரு வாய்ப்பாக மாறும். இதுதான் கர்மாவின் ஆழமான செயலியல். அந்த கர்மாதான் மரணத்திற்கு பிறகு நம்முடைய ஆன்மாவை எந்த பக்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது. நம் ஆன்மா எப்போதும் பயணிக்கவே தயாராக இருக்கிறது. ஆனால் எந்த பக்கத்திற்கு பயணிக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்மானம் நம் வாழ்நாளில் எவ்வாறு நாம் வாழ்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. மரணம் என்பது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நொடியின் சித்தம் நம் ஆன்மாவின் பல பிறவிகளை தீர்மானிக்கும் ஒரு ஆழமான தருணமாக இருக்கிறது. அதனால் அந்த தருணத்திற்கு நாம் எவ்வாறு தயாராக இருக்கிறோம் என்பதைத்தான் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் தயாராக செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆன்மீக பயணம் என்பது கடைசி மூச்சில்தான் ஆரம்பிக்க வேண்டியது இல்லை, அது பிறக்கும் நொடியில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். மனிதனுக்கு இந்த வாழ்க்கை என்பது ஒரு பரிசு என்றும் ஒரு பரீட்சை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது இரண்டுமே அல்ல, அது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதையே நம் ஆன்மாவின் எதிர்காலம் நிர்ணயிக்கிறது. மனிதனாக பிறப்பது அரிய வாய்ப்பு என்று வேதங்கள் கூறுவது மிகுந்த அர்த்தமுடையது. ஏனெனில் மற்ற உயிர்கள் தவிர மனிதனுக்குதான் சிந்திக்கும் திறன் இருக்கு, விருப்பத்தையும் தவிப்பையும் தீர்மானிக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கு. அதை உணர்வதே வாழ்க்கையின் முதல் படி. இந்த உலகில் பலர் இந்த திறத்தை உணராமல் வாழ்க்கையை வாழ்ந்து போகிறார்கள். ஆனால் சிலரே அந்த சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை நல்வழியில் பயன்படுத்துகிறார்கள். இவர்கள்தான் தத்துவஞானிகள், துறவிகள், ஆன்மீக பாதையில் செல்பவர்கள். ஆன்மா என்பது ஒரு சக்தி. அந்த சக்தி எந்த வடிவத்திலும் இருக்கலாம். ஆனால் அவரது பயணம் எப்போதும் உள்ளோடுதான் ஆரம்பிக்கிறது. நாம் ஒரு நாள் மரணமடைவோம் என்பதை குழந்தை பருவத்தில் யாரும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் வாழ்வியல் ஒரு கட்டத்தில் அந்த உண்மை நம்மை கவரத் தொடங்கும். அந்த உண்மைதான் வாழ்க்கையின்
மாற்றத்தை உண்டாக்கும் மரணம் என்பது ஒருவித பயமாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் அது மிகத் தேவையான நிகழ்வு. அது இல்லை என்றால் இந்த வாழ்க்கையின் பயணத்திற்கு நிறைவு இருக்காது. மரணம்தான் பிறவியின் வாசல் என்றும், மறுபிறவி என்பது கர்மாவின் விளைவு என்றும், ஆன்மா ஒரு இடத்தில் நிலைத்திருப்பதில்லை என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. மரணம் மனிதனின் வாழ்நாளின் கடைசி நாள்தான், ஆனால் அந்த நாளில்தான் நம் முழு வாழ்வியல் அர்த்தம் தெரிகிறது. நாம் என்ன செய்தோம், எதற்காக வாழ்ந்தோம், யாருக்கு உதவினோம், எதனால் பாதித்தோம், எதை நினைத்தோம், எதை அடைய முடியவில்லை, இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நம்மிடம் கணக்காக வந்து நிற்கின்றன. அந்த கணக்குகளை தீர்க்கும் தருணம்தான் மரணத் தருணம். இந்த தருணத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா, பயமுடன் இருக்க வேண்டுமா என்பது நம்முடைய வாழ்வியல் வழிமுறைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவர் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு வாழ்ந்திருந்தால் அந்த தருணம் அவருக்கான விடுதலை பாதையாகும். ஆனால் ஒருவர் தீய எண்ணங்களால் மற்றவர்களை பாதித்திருந்தால் அந்த தருணம் அவருக்கான மறுபிறவியின் வாயிலாக மாறும். இதுதான் பாகவத்கீதை கூறும் கர்ம யோகத்தின் முடிவான நிலை. வாழ்க்கை என்பது ஒரு பூங்கா அல்ல ஒரு பள்ளிக்கூடம் போல இருக்கிறது. இதில் நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். சில பாடங்கள் கடினமாக இருக்கலாம், சில பாடங்கள் இனிமையாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொன்றும் நம்மை செழுமை வாய்ந்த ஆன்மாவாக மாற்றுகிறது. அந்த ஆன்மாதான் இறுதியில் மறுபிறவியின் சுழற்சியை கடக்க வேண்டிய ஒன்று. அந்த சுழற்சியை கடக்கும் போதுதான் அது உண்மையான விடுதலையை அடைகிறது. அதுதான் முக்தி. முக்தி என்பது எந்தவொரு மதத்தின் சொத்து அல்ல, அது ஒரு ஆன்மீக விடுதலை. அதன் அர்த்தம் என்பது புனிதமான அமைதியும் பரிபூரண உணர்வும், எந்தவிதமான பந்தங்களும் இல்லாமல் இருக்கிற நிலை. நம்முடைய ஆன்மா இந்த உலகில் பிறந்து பல்வேறு அனுபவங்கள் செய்தபின் எல்லா வகையான ஆசைகள், ஈடுபாடுகள், அச்சங்கள், தவிப்புகள், வெறுப்புகள் எல்லாம் நீங்கிய பிறகு அவரது நிலை உயர்ந்து போகிறது. அந்த உயர்ந்த நிலைதான் முக்தி. இந்த நிலையை அடைய பல பிறவிகள் தேவைப்படும். காரணம், மனிதன் சாதாரணமாக பிறக்கிறான், ஆனால் அவன் அந்த சாதாரணம் குறைவடைய எண்ணம் தூய் மையடைய செயல் உயர்த்திறனடைய வேண்டும். மனிதனின் மனம் எப்போதும் பதட்டம், குழப்பம், ஆசை, பயம், சோகம் இவைகளால் நிரம்பி நிற்கிறது. ஆனால் ஒரு ஆன்மா இந்த மனதின் நிலைகளை சமமாக்கிய பிறகே அது அதன் உண்மை நிலையை அடைகிறது. அந்த சமநிலைதான் தியானம், ஆன்மீக பயணம், சிந்தனை உன்னதம் என்று கூறப்படுவது. நாம் இந்த உடலை நம்முடைய சொந்தம் என நினைக்கிறோம், ஆனால் அது ஒரு நாளில் அழிந்து போகும். அதேபோல் நம் உறவுகள், பணம், சொத்து, புகழ் என நினைக்கும் அனைத்தும் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு நீங்கும். ஆனால் நம்முடன் பயணிக்கும் ஒரே ஒன்று நம் ஆன்மா. அது எவ்வளவோ தூய்மையாக இருக்கிறது என்பதே மறுபிறவியின் தரத்தையும் வாய்ப்பையும் தீர்மானிக்கிறது. இந்த உலகில் நாம் ஒரு நாள் விட்டு செல்வோம் என்பது உறுதி. ஆனால் நாம் என்னவாக இருந்தோம், என்ன செய்தோம், எப்படி நினைத்தோம் என்பவை நம்முடைய ஆன்மாவின் பாதையை தீர்மானிக்கும். அந்த பாதை ஒளி நிறைந்ததாக இருக்க வேண்டுமானால் இப்போதே நாம் நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். பக்தியில், நம்பிக்கையில், கர்மத்தில் ஒளியுடன் வாழ வேண்டும். நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒரு பயணத்தின் படிகள். அந்த பயணத்தில் நாம் செய்யும் ஒரு செயலும் ஒரு கணக்கின் பக்கம். அந்த கணக்கை நாம் எப்படி சமநிலைப்படுத்துகிறோம் என்பதே நாம் மரணத்திற்கு பின் முக்தி அடைவோமா, மறுபிறவி எடுக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும். ஒரு ஆன்மா தன்னை அறிந்தவுடன்தான் அவள் பயணத்தின் முடிவை தீர்மானிக்க முடியும். இந்த அறிதல் நம்மை நம்மிடம் இருந்து விடுவிக்கும். அது ஒரு வகையில் கருணை ஆகும். அந்த கருணை எல்லா உயிர்களிடமும் இருக்கும். உண்மை தன்மையை உணர வேண்டிய நேரம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. அந்த நேரம்தான் வாழ்க்கையின் முக்கிய தருணம். அதை பயன்படுத்திக் கொள்ளும் ஆன்மாதான் விடுதலையை அடையும். இல்லையெனில் அவள் மறுபிறவி எடுத்துக்கொண்டே அந்த உண்மையை கிராஸ் செய்யும் வரை பயணம் தொடரும். மரணம் என்பது பலருக்கு ஒரு நிறைவு போல தோன்றலாம், ஆனால் ஆன்மீக ரீதியாக அது ஒரு தொடக்கம் ஆகும். அது ஒரு மாயையை அறுத்து உண்மையை நோக்கிச் செல்லும் வாசல் போல அமைகிறது. வாழ்க்கையின் நிறைவு என்பது உயிர் விட்டு போவதல்ல, அது உண்மையை அடைவதற்கான முழுமை. அந்த உண்மை ஆன்மாவை பற்றியதுதான். நாம் யார் என்ற கேள்விக்கு பதில் தேடும் பயணம்தான் இந்த வாழ்க்கை. இந்த தேடல் யாரும் விட முடியாத ஒரு ஆழமான தேடல். மனிதன் உணராமலேயே அந்த தேடலுக்குள் வாழ்கிறான். சிலர் பணத்தில், சிலர் புகழில், சிலர் உறவுகளில் அந்த தேடலை பூர்த்தி செய்ய முயல்கிறார்கள். ஆனால் அந்த தேடல் நிறைவு பெறும் ஒரே இடம்தான் ஆன்மீக பூரணமாயிருக்கின்ற அந்த நிமிடம். அந்த நிமிடத்திற்கு நாம் எவ்வாறு தயாராக இருக்கிறோம் என்பதே நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். மரணம் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம் என்பது
மிக முக்கியம். நம்முடைய எண்ணங்கள் இறுதி கணத்தில் எப்படி இருக்கின்றன என்பது நம்முடைய ஆன்மாவை எந்த பாதையில் எடுத்துச் செல்லும் என்பதை தீர்மானிக்கின்றது. இதே காரணத்தால் பாகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் சொல்வார், இறக்கும் நொடியில் யாராவது என்னை நினைத்தால் நான் அவரை என் வாசலில் கொண்டு வருவேன் என்று. அந்த நினைவு வலிமை என்பது இந்த வாழ்க்கையின் முழு பயணத்தின் பிரதிபலிப்புதான். ஒருவர் வாழ்க்கையின் முழுமை முழுக்க தூய்மையாகவும் கருணையுடனும் பக்தியுடனும் செய்திருப்பாரே, ஆனால் இறுதிக் கணத்தில் ஏதாவது ஒரு அச்சம், கோபம், வஞ்சகம், தோல்வி போன்ற எதிர்மறையான உணர்வுகள் மனதில் தோன்றினால் அந்த ஆன்மாவின் பாதை பின்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் சித்தம் என்ற ஒரு சொல் புனித நூல்களில் முக்கியமாக கூறப்படுகிறது. சித்தம் என்பது மனதின் தரமான நிலை. நம் செயல், எண்ணம், உணர்வு, இத்தை நிலை ஆகிய அனைத்தும் இணைந்து உருவாக்கும் நிலை. அந்த நிலைதான் நம்மை மறுபிறவி அல்லது முக்தி என்ற 2 வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க செய்கிறது. இதற்கு முன்னோடி நம் தினசரி வாழ்க்கைதான். நம்மால் இன்று பேசப்படும் வார்த்தைகள், செய்யப்படும் செயல்கள், சிந்திக்கப்படும் எண்ணங்கள்தான் நாளை நம் ஆன்மாவுக்கு பயண வழி ஆகின்றன. அதனால் மரணம் என்பது பயமாக இல்லாமல் வாய்ப்பாக பார்க்கப்பட வேண்டும். அது ஒரு வாய்ப்பு. நாம் செய்துள்ளவற்றின் தொகுப்பை வெளிப்படுத்தும் தருணம். அதில் இருந்து நம் ஆன்மா என்ன தரம் கொண்டது என்பதை அறிந்து கொண்டவுடன் அது மற்றொரு நிலைக்குச் செல்லும். மறுபிறவி என்பது ஒரு தொடர்ச்சிதான். ஆனால் அந்த தொடர்ச்சி எவ்வளவு காலம் நீடிக்க வேண்டுமோ அல்லது உடனடியாக நிறைவடைய வேண்டுமோ என்பதை தீர்மானிப்பது நம் சுயமுயற்சிதான். மனிதனின் வாழ்க்கை என்பது கடவுளால் தரப்பட்ட ஓர் அரிய பொக்கிஷம். இந்த வாழ்க்கையை நம்மால் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதே நம்முடைய ஆன்மாவின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. நாம் இந்த உலகில் பல உறவுகள், சம்பந்தங்கள், ஆசைகள், வெறுப்புகள், நோய்கள், இன்பங்கள், துன்பங்கள் போன்றவற்றைக் காண்கிறோம். ஆனால் அவை அனைத்தும் ஒரு ஆன்மாவின் பயணத்தில் நிகழும் இடைவேளைகள். அவற்றின் வழியாகவே நாம் அறிந்து கொள்கிறோம் வாழ்க்கையின் உண்மை மற்றும் அதற்குப் பின் இருக்கும் ஆன்மீகத் தெளிவுகளை நம்மால் தெளிவாக உணர முடிகிறதா என்றால் அது நாம் முடைய உள்ளார்ந்த விழிப்புணர்வு மற்றும் சிந்தனையின் ஆழத்தையும் சார்ந்திருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகில் பிறக்கும்போது அவன் எதுவும் அறியாமல் குழந்தையாக பிறக்கிறான். ஆனால் அவன் வளர்ந்தபோது அவனுடைய கர்மம், கடந்த பிறவிகளில் செய்த நற்செயல்கள் அல்லது தீச்செயல்கள் அவனது வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உருவாக்குகின்றன. ஒருவன் ஏன் வளமான குடும்பத்தில் பிறக்கிறான்? இன்னொருவன் ஏன் வறுமையில் பிறக்கிறான்? ஒருவன் ஏன் இளமையில் நோயால் பாதிக்கப்படுகிறான்? இன்னொருவன் ஏன் வயதானவராகவும் ஆரோக்கியமாக வாழ்கிறான்? என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில்தான் கர்மா. இந்த கர்மா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட சக்திதான் நம் ஆன்மாவின் பயணத்தை கட்டுப்படுத்துகிறது. மரணம் என்பது அந்த பயணத்தில் ஓர் இடைநிறுத்தம் போல இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு நடக்கும் நிகழ்வுகள் நம் மனதின் நிலையை பொறுத்து அமைகின்றன. நம்மால் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை பிரதிபலிக்கும் வகையில் நம் ஆன்மா மறுபிறவி எடுக்கும். ஒரு ஆன்மா தூய்மையான எண்ணங்களுடன் பக்தியோடு கர்ம யோகத்தில் வாழ்ந்தால் அந்த ஆன்மா முக்திக்கு செல்லும் வாய்ப்பு அதிகம் இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக ஒருவன் வாழ்வை பகை, பழி, விரோதம், செருப்பு, ஆணவம், பாவம் போன்றதுடன் கழித்திருந்தால் அந்த ஆன்மா மீண்டும் இந்த உலகிற்கு பிறந்து தன் பிழைகளை சரிசெய்ய வேண்டிய கட்டாயத்தில் சிக்கிக்கொள்ளும். இதுதான் புனர்ஜன்மம் என்ற சக்தியின் உண்மையான விளக்கம். நாம் இந்த உலகிற்கு ஏன் வந்தோம் என்ற கேள்விக்கு விடையாக மாறுகிறது. மறுபிறவி என்பது ஒரு சுழற்சி. அந்த சுழற்சியில் இருந்து வெளியேற நம் ஆன்மாவை வலுப்படுத்த வேண்டும், தூய்மையாக்க வேண்டும். இதற்கு வழி என்ன என்றால் பக்தி, தியானம், கர்ம யோகம், ஞான யோகம் என்ற 4 பாதைகளும் நம்மை அந்த சுழற்சியை கடக்க உதவும். இந்த 4 பாதைகளும் நம்மை முக்திக்கே கொண்டு செல்லும் வழிகள். அந்த வழியில் செல்லும் போதுதான் மரணம் என்பது பயமல்ல என்றும் அது விடுதலையின் வாசல் என்றும் நம்மால் உணர முடியும். மனிதன் பிறப்பதற்கும் மறுபிறவி எடுப்பதற்கும் இடையில் இருக்கும் அந்த பரிமாணம்தான் மரணத்திற்கு அடுத்த கட்டம். அந்த பரிமாணம் நம் அறிவால் அடைய முடியாதது. ஆனாலும் அதை நம்மால் உணர முடியும். அது ஒரு அமைதி நிறைந்த நிலையோ அல்லது குழப்பம் நிறைந்த நிலையோ இருக்கக்கூடும். ஆனால் அது எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிப்பது நம்மால் செய்ததின் அடிப்படையிலேயே இருக்கும். இந்த உலகில் நாம் வாழும்போதே நம் ஆன்மா எப்படி வாழ்கிறது என்பதை நம்மால் கணிக்க முடியும். சுயமான உணர்வோடு வாழும் ஒருவர் உண்மை, தர்மம், நியாயம் ஆகியவற்றை கையில் நிலைநிறுத்துவார். அந்த உணர்வுகளால் ஆன்மா தெளிவடைந்து செல்லும். அந்த தெளிவு நம் இறுதி பயணத்தில் நம்மை ஒரு புதிய வெளிச்சம் நோக்கி அழைக்கும். ஒரு ஆன்மா இந்த உடலிலிருந்து வெளியேறும்போது அந்த ஆன்மாவின் நினைவுகள்
அதற்குள் பதிந்த உணர்வுகள் எல்லாம் அதனுடன் செல்லும். அது எதையும் மறக்காது. நம் நினைத்த ஒவ்வொரு எண்ணமும், நம்மால் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், நம்மால் மேற்கொண்ட ஒவ்வொரு செயலின் தாக்கமும் அந்த ஆன்மாவின் மெமரியில் பதிகின்றன. அந்த மெமரியே மறுபிறவியில் அதன் நிலையை தீர்மானிக்கும் ஒரு சுழற்சி போல வாழ்க்கை தொடரும். அந்த சுழற்சியில் சில ஆன்மாக்கள் உயர்ந்து முக்தியை அடைகின்றன. சில ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து தங்கள் பழைய தவறுகளை திருத்திக் கொள்ள முயல்கின்றன. இந்த முயற்சியில்தான் ஆன்மாவின் உண்மையான வளர்ச்சி நடக்கிறது. ஒருவரது ஆன்மா எப்படி உயரும் என்பதை தீர்மானிக்கிறது அவன் கர்மத்தின் தரம், அவன் வாழ்க்கையின் நோக்கம், அவன் உள்நிலை, அவனது சிந்தனை. இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் அமைந்தால் அந்த ஆன்மா இந்த பிறவியிலேயே முக்தியை அடையக்கூடும். ஆனால் அந்த நிலையை அடைய எளிதல்ல. அது மிகுந்த முயற்சி, மிகுந்த ஒழுக்கம், மிகுந்த மன உறுதி வேண்டும். அந்த நிலையில் ஒரு ஆன்மா நம் உடலை விட்டு வெளியேறும்போது அந்த ஆன்மா இந்த பூமியின் ஈர்ப்பு சக்தியை மீறி தன்னை தானாக உயர்த்திக் கொள்கிறது. அந்த உயர்வுதான் முக்தி. அந்த முக்திக்கு செல்லும் பாதை இந்த வாழ்க்கையிலேயே தொடங்குகிறது. அதனால் வாழ்க்கையை நம்மால் உயர்வாக மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும். மறுபிறவிக்கு துவக்கம் தரும் மரணத்தை நாம் புதிய வாய்ப்பாக பார்ப்பதற்கே இந்த ஞானம் உதவுகிறது. ஒரு ஆன்மா இந்த உலகிற்கு பிறக்கும்போது அது வெறும் சம்பவம் அல்ல, அது ஒரு தீர்க்கமான திட்டத்தின் ஒரு அங்கம். இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு செயலையும் யாதொரு காரணமுமின்றி செய்யாது. ஒவ்வொரு உயிரும் அந்த பிரபஞ்சத்தின் திட்டத்தில் ஒரு சிறிய பங்கு மட்டுமே. ஆனாலும் அந்த சிறிய பங்கு கூட மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆன்மாவாக தனது பயணத்தை தொடரும்போது அவன் எதிர்கொள்ளும் சந்தோஷங்கள், சோதனைகள், சந்தர்ப்பங்கள் அனைத்தும் அவன் கடந்த பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகள்தான். அதற்கேற்ப இந்த வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. இதன் உண்மை விஷயம் என்னவென்றால், மனிதன் நினைப்பது போல் இந்த வாழ்க்கை வெறும் இப்போது நடக்கிறது என்ற சந்தர்ப்பமான நிகழ்வாக இல்லாது பலதரப்பட்ட பிறவிகளின் தொடர்ச்சியாக உள்ளது. ஒரு ஆன்மா கடந்த பிறவிகளில் ஒரு இன்கம்ப்ளீட் பயணத்தை விட்டுச் சென்றிருந்தால் அதனை இப்பிறவியில் தொடர வேண்டிய கட்டாயத்தில் பிறக்கின்றது. அதுதான் ஒரு குழந்தை பிறந்த பிறகு சில சமயங்களில் எதிர்பார்க்காத திறமைகளைக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். ஒரு குழந்தை ஒரு மொழியை கேட்டதுமே உள்வாங்குவது, அல்லது ஒரு இசைக்கருவியில் தானாகவே ஆடம்பரமாய் வாசிக்க கற்றுக்கொள்வது, அல்லது ஒரு பெரிய நாணத்தைப் போல பேசுவது, இவை அனைத்தும் அந்த ஆன்மா கடந்த வாழ்க்கையில் பூரணமாக முடிக்க முடியாத திறன்களின் தொடர்ச்சிதான். அதுபோலவே சில குழந்தைகள் சிறு வயதிலேயே துன்பங்களை சந்திப்பது, அவை கடந்த பிறவியில் ஏற்பட்ட பாவங்களின் பின் விளைவுகள் ஆகஸ்ட் இருக்கலாம். ஆன்மா எந்த ஒரு அனுபவத்தையும் ஏற்கின்றதோ அது இந்த வாழ்வியல் ஒரு கட்டத்தை மீறி ஒரு பரந்த பரிமாணத்திற்கு கொண்டு செல்கின்றது. அந்த பரிமாணம் என்னவென்றால், ஜீவன் என்ற பந்தத்திலிருந்து விடுபட்டு பரமார்த்த சத்தியத் தை நோக்கி பயணிக்கும் நிலை. அந்த நிலையை அடைய நாம் இந்த வாழ்நாளில் துவங்க வேண்டும். ஏனெனில் மரணம் என்பது ஒரு முடிவும் அல்ல, ஆரம்பமும் அல்ல, அது ஒரு மாற்றம். அதுபோலவே மறுபிறவி என்பது ஒரு தண்டனையாக அல்ல, அது ஒரு வாய்ப்பு. நாம் நம்முடைய ஆன்மாவை உணர்ந்து பரிசுத்தமாக்கி முடிவிலா அந்த அந்தமில்லா பரபிரம்மத்தை அடைய தேவையான பயணத்தில் ஒரு கட்டம். அந்த பயணத்தை முறையாக புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தால் மரணத்தையும் மறுபிறவியையும் நாம் பயமாக இல்லாமல் ஒளியாய்க் காண முடியும். மரணம் என்பது ஒரு அத்தியாயம் முடிவதல்ல, அது ஒரு புத்தகம் மாறுவது போல இருக்கிறது. நம்முடைய ஆன்மா அந்த புத்தகத்திலிருந்து புதிய அத்தியாயத்திற்குள் நுழைகிறது. அந்த அத்தியாயம் எப்படி இருக்கும் என்பது முழுவதும் நம்முடைய கர்மத்தின் மேல்தான் சார்ந்திருக்கின்றது. கர்மா என்பது ஒரு சிக்கலான கடவுள் தண்டனை அல்ல, அது ஒரு இயற்கையான சக்தி. நாம் எதை செய்கிறோமோ அதற்கேற்ப ஒரு அதிர்வெண் உருவாகின்றது. அந்த அதிர்வெண் இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்திருக்கும் வரை அதன் எதிரொலி நமக்கு வந்து சேரும். அது இப்பிறவியில் கூடாக இருக்கலாம், அல்லது அடுத்த பிறவியில். ஒருவன் நல்லதை செய்வானானால் அது உடனடியாக பலிக்காத போதும் அந்நிய தேதியில் அது வெடிக்கும். அதுபோல ஒரு தவறான செயலுக்கு நாம் உடனடியாக தண்டனை அனுபவிக்காமல் போனால் கூட அதற்கான விளைவு தவிர்க்க முடியாது. அதுதான் கர்மாவின் தன்மை. இது மிகவும் நுணுக்கமான ஒன்றாக இருக்கிறது, ஆனால் மிக பெரிய நியாயத்தை பின்பற்றுகிறது. இந்த நியாயம்தான் மறுபிறவியை நிர்வகிக்கின்றது. ஒரு ஆன்மா எந்த சூழ்நிலையில் மறுபிறவி எடுக்கிறதென்றால், அதனது முந்தைய மனநிலை, அதனுடைய எதிரொலிகள், அதனுடைய ஆசைகள், அதனுடைய தீராத பான் தங்கள் அனைத்தும் இணைந்து ஒரு புதிய உடலை தேடி அந்த உடலில் பிறக்க செய்கின்றன. இந்த உடல் அந்த ஆன்மாவுக்கு ஒரு கருவியாகவே அமைகிறது. அந்த கருவியின் மூலம்
அந்த ஆன்மா தன்னுடைய மீதமுள்ள பயணத்தை தொடரும். இது ஒரு மாணவன் பாடம் தவறவிட்டதற்கு பிறகு மீண்டும் அந்த வகுப்பில் சேர்வது போன்றுதான். ஆனால் அந்த வகுப்பில் மீண்டும் சேரும் மாணவன் முன்பு தவறுனதை சரிசெய்யும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும். அதுவே ஆன்மாவின் வளர்ச்சி. ஆனால் அது கூட தவறுகளை மீண்டும் செய்துவிட்டால் மறுபடியும் மறுபிறவி, அந்த கொடுமையான சுழற்சி முடிவின்றி தொடரும். இந்த சுழற்சியை நிரந்தரமாக முடிக்க முடியும் என்பதுதான் வேதங்களும் உபனிஷத்துக்களும் நமக்கு கூறும் உயர்ந்த செய்தி. அதற்கு ஒரே வழி ஆன்மீக விழிப்புணர்வு. உண்மையை உணர்ந்து வாழும் நிலை. உணர்வு கொண்ட வாழ்க்கை என்பது பாவம் அல்லது புண்ணியம் செய்வதை மட்டுமல்ல, அது எதற்காக வாழ்க்கை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளும் திறனே ஆகும். அந்த திறன்தான் நம்மை மறுபிறவிக்குள் கட்டாயப்படுத்தாமல் முக்திக்குள் அழைக்கும். இத்தகைய உயர் ஞானத்தை அடைய வேண்டியதுதான் நம் வாழ்வியல் முக்கிய நோக்கம். மறுபிறவி என்பது வெறும் ஒரு தத்துவம் அல்ல, அது அனுபவத்தின் அடிப்படையில் உணரக்கூடிய ஒரு உண்மை. இது வெறும் நம்பிக்கையல்ல. ஒவ்வொரு மனிதனும் தனது உள்ளுணர்வில் தன்னை கேட்கும்போது ஏதோ ஒரு நாள்தான் இதை அனுபவித்தது போல ஒரு உணர்வு வரும். ஒரு இடம் பார்த்ததும், ஒரு மனிதரை சந்தித்ததும் ஏற்கனவே இவனை நான் பார்த்ததுண்டு போல் தோன்றும். அந்த க்ஷாவியு உணர்வு என்பது ஆன்மாவின் நினைவுகளின் ஒரு சின்ன சாயல்தான். நம்முடைய ஆன்மா கடந்த பிறவியில் சந்தித்த சூழ்நிலைகளை சில சமயம் தன்னை நினைவுறுத்தும் வகையில் வெளிப்படுத்துகிறது. அதற்கு ஒரு விதமான தாக்கம் இந்த வாழ்வில் ஏற்படுகிறது. இந்த உலகில் சில மனிதர்கள் இருக்கின்றனர். அவர்கள் பிறருக்கு உதவ நினைப்பதற்காகவே வாழ்கின்றனர். அவர்களின் உள்ளம் நலத்துடன் கலந்திருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் ஆன்மா மிகுந்த துன்பங்களை கடந்த பிறவிகளில் அனுபவித்திருக்கக்கூடும். அதன் மூலம் அவை தத்துவத்தை உணர்ந்திருக்கக்கூடும். அதனால்தான் இந்த பிறவியில் வேறு ஒருவர் துன்பப்பட வேண்டாம் என்று அவர்கள் வாழ்கிறார்கள். அதேபோல் சிலர் நிதர்சனமாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு மற்றவர்களின் துன்பம் தெரியாமல் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் ஆன்மா இன்னும் தத்துவ அறிவை பெறாத நிலைமையில் இருக்கலாம். அவர்கள் அனுபவிக்க வேண்டிய பிறவிகள் பலவாக இருக்கலாம். அவர்கள் இன்னும் பழைய கர்மங்களை தீர்க்கும் பயணத்தில் இருக்கின்றனர். இந்த சுழற்சியின் நோக்கம் ஒரு ஆன்மா முழுமையாக புரிந்து கொண்டு அனைத்தையும் தாண்டி பரபிரம்மத்தை அடைவதே ஆகும். ஆனால் அந்த பரபிரம்மம் என்பது வெளியே இல்லாது நமக்குள் இருக்கின்றது. நமக்குள் இருக்கும் அந்த இறைவனை கண்டறிய நாம் பயணிக்கின்றோம். இந்த பயணத்தில்தான் மறுபிறவி வருகிறது. மறுபிறவி ஒரு சாபம் இல்லை, அது ஒரு வாய்ப்பு, ஒரு நமக்காக அமைந்தபடியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டால் மறுபடியும் முயற்சிக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் நம்மை இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த உயர்வின் உச்சம்தான் முக்தி. இந்த முக்திக்கு செல்லும் வரை ஆன்மா அந்த சுழற்சியில் பயணிக்க வேண்டும். ஆனாலும் அந்த பயணம் பயமுறுத்தக்கூடியதல்ல, அது ஒரு தேடல். அந்த தேடலில் ஒவ்வொரு பிறவியும் ஒரு அடிக்கல்லாக அமைகிறது. அந்த அடிக்கல்களில் ஒவ்வொன்றும் நம்மை ஒரு கட்டத்திற்கு மேல் உயர்த்துகிறது. நம்மை நாம் உணர்ந்து கொள்ளும் அந்த இறுதி நிலை நம்மை மறுபிறவியின் சுழற்சி இல்லாத நிலைக்கு அழைத்து செல்கிறது. மனிதனின் ஆன்மீக பயணம் என்பது அவனுடைய உடலின் பயணத்தை விட மையமானதும் ஆழமானதும் ஆகும். ஒரு மனிதன் தன்னை உடலாகவே நம்பிக்கொண்டு வாழும் வரை அவன் உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியாது. ஆன்மா என்பது உடலின் உள்நடுவே ஒளிந்திருக்கும் ஒளி. அது புறவுலகே ஏமாற்றும் மாயையின் சாயலில் தன்னை மறைத்துக் கொள்ளும். ஆனால் அந்த ஒளியை உணர்ந்தவன் மீதமுள்ள வாழ்க்கையில் எந்த வெளிப்புற சுழற்சியும் பிணைக்க முடியாத சுதந்திர உணர்வுடன் இருக்கிறான். மரணம் என்பதையே பயமின்றி அணுகுகிறான். மறுபிறவி என்பது பயமாகவோ அல்லது சாபமாகவோ இல்லாமல் ஒரு பிரபஞ்சத்தின் கனிவான வாய்ப்பாகவே தோன்றுகிறது. இந்த வாய்ப்பு நம்மை இன்னும் ஒரு நிலைக்கு உயர்த்தும் விதமாகவே அமைகிறது. சில ஆன்மாக்கள் இந்த வாய்ப்பை பயனடைவதற்காக எடுத்துக்கொள்கின்றன, சிலர் அதை தவற விடுகின்றன. ஆனாலும் அந்த தவறுபாடுகள் எல்லாம் வளர்ச்சிக்கான பாதைகளே. ஆன்மா சிறிது சிறிதாக தன்னை அடையும் வரை பல முறை பிறந்து செத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் ஒரு பயணத்தில் இருக்கிறது. அந்த பயணம் அந்த ஆன்மாவை அதன் ஆதாரமான இடத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறது. அந்த ஆதாரம்தான் பிரம்மம். அந்த பிரம்மம்தான் முடிவில் ஆன்மாவுக்கான நிலையாய் அமைகிறது. இந்த நிலையை அடைவதற்காகவே உபனிஷத்துக்கள் நாம் செய்வதற்குரிய தவங்களை, சிந்தனைகளை மற்றும் தியாகங்களை விவரிக்கின்றன. அந்த உபதேசங்கள் வெறும் மதம்தான் அல்ல, அவை ஆன்மாவிற்கான வழிகாட்டிகள். அவை காட்டும் ஒவ்வொரு வழியும் நம்மை இந்த மறுபிறவி சுழற்சியில் இருந்து விடுவிக்கும் ஒவ்வொரு விதியான கிழங்கு போலவே இருக்கின்றன. இந்த
வழிகளில்தான் 10வது பாட்டின் நிலை எனப்படும் நிலையான ஞான நிலை உண்டு. அந்த நிலையை அடைந்த ஆன்மா இனி பிறவிக்குள் லாகாது. அந்த ஆன்மா பிறப்பு இறப்பை தாண்டிய நிலையில் பரமானந்தத்தில் நிலைத்து விடுகிறது. அதைதான் முக்தி என்று கூறுகின்றோம். இந்த முக்தி நிலை என்பது சத்தியத்தின் உச்சம். இதுவரை நாம் நினைத்தது போல் சொர்க்கமும் நரகமும் உடல் அடையும் இடமல்ல, ஆன்மா அடையும் நிலை. அந்த நிலையை அடையாமல் மறுபிறவியின் சுழற்சியில் திரும்ப திரும்ப இறங்கி வருவதுதான் பிராரப்தத்தின் விளைவாக இருக்கின்றது. ஆனால் அந்த விளைவுகளை உணர்ந்து அதில் இருந்து மீள நம் மனதில் உருமாறுவோம் என்றால் அந்த ஆழ்ந்த விழிப்புணர்வு நம்மை ஆன்மீக விடுதலையுடன் இணைக்கும். இதுதான் வாழ்வியல் உண்மையான நோக்கம் மற்றும் கடைசி இலக்கு. மரணம் என்பது ஒரு பயமூட்டும் முடிவாக அல்ல, அது ஒரு புதிய துவக்கமாகவே பார்க்கப்படுகிறது. மரணம் என்பது உடலின் முடிவே, ஆனாலும் ஆன்மாவிற்கு அது ஒரு பருவமாற்றம் போன்றது. ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்குச் செல்லும் ஒரு இடைநிலை மட்டுமே. இது இந்த சுழற்சிதான் பரம்பொருளின் மிகச் சிறந்த ரீதியாக ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் உரிய பாடங்களை கற்பிக்கும் வகையில் இயற்கையின் திட்டமாக செயல்படுகிறது. அந்த திட்டத்தில் தவறு இல்லை. தவறுகள் நமக்குள் இருக்கும் புரிதலில்தான் தோன்றுகின்றன. ஒரு ஆன்மா எந்த மாதிரியான வாழ்க்கையை அனுபவிக்கிறதோ அது அதன் முன் செயல்களின் பிரதிபலிப்பு. அந்த செயல்கள் எண்ணங்கள், எண்ணங்களின் எண்ணிக்கைகள், உற்சாகம், கவலை, ஆசை, அச்சம் என அனைத்தும் கலந்த ஒரு வலிமையான அதிர்வெணையாக பிரபஞ்சத்தில் பதிந்திருக்கும். அந்த அதிர்வெணைகள்தான் ஆன்மாவின் தாக்கத்தை நிர்ணயிக்கின்றன. ஒரு மனிதனாக நாம் செய்த செயல்கள் மூலம் அந்த அதிர்வெணைகளை உயர்த்தலாம் அல்லது குறைக்கலாம். அந்த அதிர்வெணைகள்தான் மறுபிறவிக்கு வழிகாட்டும் முக்கிய சக்தி ஆகும். மறுபிறவியில் நாம் பெறும் சூழ்நிலைகள், உறவுகள், வாழ்க்கைச் சூழல்கள் எல்லாம் அந்த அதிர்வெணைகளின் பிரதிபலிப்பே ஆகும். இதனால்தான் வேதங்களும் உபனிஷத்துக்களும் நம்மிடம் சிந்தித்து செயல்படுங்கள் என்பதை கூறுகின்றன. எண்ணங்களும் செயல்களும் நம் எதிர்காலத்தை கட்டமைக்கின்றன. நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒருவித விதையாக வாழ்க்கையின் திரைக்கதை எழுதுகிறது. அந்த திரைக்கதையில் நாம் தான் கதாநாயகர்கள். நம்மை நாம் எப்படி மாற்றுகிறோம் என்பதே நாம் சந்திக்கும் பிறவிகளை தீர்மானிக்கிறது. இந்த சுழற்சியை உணர்ந்து அதில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் நாம் நம் உள்ளத்தில் ஆழ்ந்து சென்று நம்மை உணர வேண்டும். அந்த உணர்வில்தான் நிஜமான தியானமும் ஞானமும் திகழ்கின்றன. தியானம் என்பது ஒரு புனிதமான வாசல் போல் செயல்படுகிறது. அந்த வாசல் வழியாக நாம் நம்மை உணர்ந்து நம்முள் இருக்கும் ஆன்மாவை அறிந்து அதன் பிறவியற்ற தன்மையை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறோம். இந்த உணர்வுதான் மனித வாழ்க்கையின் உச்சநிலையாகும். இதுவரை நாம் தெரிந்து கொள்ளாத அந்த பரபிரம்மம் நம்முள் இருக்கின்றது என்பதை உணர்ந்த வினாடி நாம் மறுபிறவியின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுகிறோம். அதுவே அந்த மகானந்த நிலை. அந்த நிலைக்கு நாம் யாரும் எதையும் கொண்டு செல்ல முடியாது. ஆனால் எதையும் இழக்காமலும் இருக்க முடியும். ஏனெனில் அது ஆன்மாவின் தன்மை. ஆன்மா எப்போதும் தூய்மை என்றும் பிரபஞ்சத்தின் எளிமையான இசையோடு ஒன்றுபட்ட நிலையாகவே இருக்கிறது. மனிதனின் ஆன்மீக பயணத்தில் முக்கியமான கட்டமாக மரணம் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதனையும் மீறி மறுபிறவி பற்றிய உணர்வும் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த மறுபிறவி என்பது வெறும் மீண்டும் பிறப்பதற்கான நிகழ்வாக இல்லாமல் ஒரு ஆன்மா அதன் கற்றல்களை தொடரும் வழியாகவே அமைகிறது. ஒரு ஆசிரியர் தனது மாணவனுக்கு பாடங்களை அழுத்தமாகவும் தெளிவாகவும் எடுத்துச் சொல்வது போல் பிரபஞ்சமும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதற்குரிய பாடங்களை வாழ்க்கை அனுபவங்களாக தந்து கொடுக்கின்றது. இந்த அனுபவங்கள் சில நேரங்களில் வேதனையோடு நிறைந்திருந்தாலும் அவற்றின் பின்னணியில் உள்ள கருத்து உணரப்பட்டால் அந்த வேதனைதான் ஆனந்தமாக மாறிவிடும். மறுபிறவி என்பது இப்படி ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்கான அத்தியாவசிய யாத்திரை. இந்த யாத்திரையில் நாம் நம்மை நாமாகவே கண்டுகொள்ள வேண்டும் என்கிற ஓர் அடிக்கோட்டான உண்மை இருக்கிறது. நம் அடையாளங்கள் நாம் சொந்தமாக கொண்டவை அல்ல. அதாவது இன்றைய பெயர், வரலாறு, சமூக நிலை, உடல் எல்லாம் ஒரு வணிக நாடகத்தின் வேடம்தான். ஆன்மா அந்த நாடகத்தில் வேடமிட்டு தன் பாத்திரங்களை உணர்ந்து கொள்வதற்காகவே பிறக்கின்றது. இந்த உணர்வுடன் மனிதன் வாழ்வதை தொடங்கினால் அவன் வாழும் ஒவ்வொரு கணமும் ஒரு தவமாக மாறும். அவன் ஒவ்வொரு செயலிலும் உண்மை, ஒளி, தெளிவு ஆகியவற்றை விரும்பத் தொடங்குவான். அவனது எண்ணங்கள் சுத்தமடைந்து அவன் செயல்கள் கர்ம ரீதியாக பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தாது. அவன் மனம் ஒரு அமைதி மண்டலமாக மாறும். அந்த அமைதிதான் ஆன்மா தன் இயல்பான நிலைக்கு திரும்பும் தருணம். அதனுடன் ஒரு ஆன்மா மறுபிறவியிலிருந்து விடுபடுகிறது. இதுவே ஜீவன் முக்தி எனப்படும் நிலை.
இது உயிருடன் இருக்கும்போது ஆன்மாவை உணர்ந்து விடுதலை அடைவதை குறிக்கிறது. இந்த நிலை மிக மிக அரியது. ஆனால் அது ஒரு சாத்தியமான பயணம். அனைவருக்கும் திறந்திருக்கும் வாய்ப்பு. ஒருவன் தன்னுள் இறங்கி சத்தியத்தை கண்டுகொள்வதற்கேற்ப அந்த வாய்ப்பை முழுமையாக நம் செயல்களாலும் எண்ணங்களாலும் உறுதியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு எண்ணமும் செயலும் நம் ஆன்மாவின் பயணத்தை எப்படி தாக்குகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறவரை நாமே நம்மை உருவாக்கும் ஆற்றலுடன் இணைந்து வாழலாம். அதுவே வாழ்வியல் உண்மையான இலக்கு. மனித வாழ்க்கை என்பது பிறப்பு மற்றும் மரணம் எனும் 2 கடல்களைச் சேர்க்கும் ஒரு பாலம் போல செயல்படுகிறது. அந்த பாலம் என்பது செயல்களின் சுரங்கமாக, கர்மாவின் வெளிப்பாடாக, ஆன்மாவின் பயண பாதையாக மாறுகிறது. இந்த பயணம் ஒரு நாள் துவங்கி ஒரு நாள் முடியும் என்பதே ஒரு தவறான எண்ணம். காரணம், இந்த பயணம் நேரியல் பயணம் அல்ல. இது ஒரு வட்டச் சுழற்சி போல தெரிந்து ஆன்மாவை தன்னைத்தான் அறிந்து கொள்ளச் செய்யும் முயற்சியின் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு செயலையும் செய்யும் போதும் அது வெறும் நேரடி விளைவுக்காக மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான அதிர்வை உருவாக்குகிறது. அந்த அதிர்வு அவன் பிரபஞ்சத்துடன் இணைந்து செயல்படச் செய்கிறது. அந்த அதிர்வுகளே மறுபிறவியின் காரணங்களாக மாறுகின்றன. இந்த அதிர்வுகள் நமக்கு சில தருணங்களில் அதிசயங்கள் போல தெரியும், சில தருணங்களில் தண்டனைகளாகவும் வரலாம். ஆனால் உண்மையில் அவை இரண்டுமில்லை. அவை மாற்றம் கொள்ளும் கர்மாவின் பிரதிபலிப்புகள் மட்டுமே. ஒரு மனிதனின் வாழ்க்கை ஒரு புத்தகமாக இருந்தால் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும் ஒவ்வொரு வரியும் அவனது கடந்த பிறவிகளின் வார்த்தைகளாக இருக்கின்றன. அந்த வார்த்தைகள்தான் அவன் இன்று சந்திக்கும் சூழ்நிலைகளையும் உறவுகளையும் கையாளும் விதங்களையும் நிர்ணயிக்கின்றன. இந்த உண்மையை உணர்ந்தவுடன் நாம் நம்மை மாறச் செய்கிறோம். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்காமல் நாம் என்ன செய்கிறோம் என்பதையே முக்கியமாக பார்க்கத் தொடங்குகிறோம். ஏனெனில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும்தான் நம்மை எதிர்காலத்தில் சந்திக்க வைத்திருக்கிறது. இந்த உணர்வுதான் சுவாமி விவேகானந்தர் கூறிய சர்வசக்தியுடன் வாழும் ஆன்மாவின் உண்மை நிலை. நாம் பயப்படாமல் வாழலாம். ஏனெனில் பயம் என்பது அறியாமையின் குழந்தை. நாம் ஏன் பிறக்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், எங்கே செல்கிறோம் என்பதை கண்டறியும் முயற்சியில்தான் உண்மை ஆன்மீகம் இருக்கிறது. அந்த ஆன்மீகம் மனிதனை கர்மாவின் சுழற்சியில் இருந்து விடுவிக்கிறது. இந்த விடுதலைதான் மோட்சம். அந்த மோட்சம் என்பது எங்கோ இருக்கவில்லை, அது நம் உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மால் அதை உணர முடியவில்லை. காரணம், நம்மில் எண்ணங்களின் பரப்பல் அதிகமாக உள்ளது. அந்த பரப்பலை தாண்டி நாம் நம் உள்ளத்தில் அமைதியாக நின்றால் அந்த மோட்சத்தின் வாசலை கண்டடையலாம். அந்த வாசல் திறந்தவுடன் மறுபிறவி தேவையற்றதாய் மாறுகிறது. ஆன்மா அதனை மீறி புதிய நிலையில் செல்வதற்கான சுதந்திரத்தை பெறுகிறது. ஒரு ஆன்மா தன் பயணத்தில் தவறுகள் செய்துவிட்டால்தான் அதற்கான புணர்ச்சி தேவைப்படும். அந்த தவறுகள் நம்மால் அறியப்படாமலும் இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தின் கணக்கு பிழையின்றி செயலில் இருக்கும். அது ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் அவனவன் செய்த விதத்தில் திருப்பி அளிக்கிறது. நம்மைச் சுற்றி நிகழும் சில நிகழ்வுகள் எதற்காக என நாம் யோசிக்கும் போது அது நம்மால் கடந்த காலங்களில் விதைக்கப்பட்ட விதைகள் என்று உணர முடியும். இந்த விதைகள் 1-2 அல்ல, வெறும் இந்த பிறவிக்குள் மட்டுமல்ல, பல பிறவிகளின் கூட்டு இப்போது வாழ்க்கையாக நிகழ்கிறது. இதுவே சஞ்சித கர்மாவின் விளைவாகும். அந்த வித்துக்கள் இப்போது மரமாக வளரும்போது அதன் கீழே நம்மை வைத்து சாயும் நேரம் வந்துவிடுகிறது. ஆனால் நாம் அந்த மரத்தின் வேர்கள் நம்மால்தான் விதைக்கப்பட்டவை என்பதை உணர முடியாத நேரத்தில் அந்த மரம் நம்மை அழுத்துகின்றது. இந்த உண்மையை உணர்ந்தவன்தான் ஆன்மீக வாழ்க்கையை தொடங்குகிறான். அவனுக்குள் ஒரு கோளாறு ஏற்படுகிறது. ஆனால் அந்த கோளாறே தன்னை மாற்றத் தூண்டுகிறது. இந்த மாற்றம்தான் ஆன்மாவின் பயணத்தை வேறொரு திசைக்கு அழைத்துச் செல்கிறது. ஒரு சின்ன தேகம், ஒரு நொடி யோசனை, அவன் செயல்களில் ஏற்பட்டிருக்கும் ஒரு வீழ்ச்சி கூட அவனுக்கு புதிய தொடக்கமாக அமைகிறது. இந்த தொடக்கங்களை ஆன்மா விடுவதில்லை. பிரபஞ்சம் கூட அவன் மனத்திறனை உணர்ந்து அவனுக்கு உதவுகிறது. இந்த பிரபஞ்ச சக்தி, அதுவே ஈசன். அந்த ஈசன் என்பது நம்முள் பிறக்கும் உணர்வு, சத்தியத்துக்கான பசிக்காக பிறக்கும் வலி. அந்த வலிதான் நம்மை கடவுளுடன் இணைக்கும். அந்த வலி இன்றி ஆன்மீகம் தொடங்காது. ஏனெனில் ஆசை மட்டுமே வாழ்வை சுழற்சியில் வைத்திருக்கிறது. வலி மட்டும்தான் தன்னை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை உருவாக்குகிறது. ஒரு பிறவி முழுதும் ஒருவரின் வாழ்க்கையில் வலிகளை வழங்கலாம். ஆனால் அந்த வலி உணர்வோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது ஒரு வெளிச்சமாகி ஆன்மாவை உயர்த்துகிறது. அதுவே
மறுபிறவியின் இறுதி கட்டமாக மாறுகிறது. ஆன்மா ஒருநாள் அதில் உறைந்துவிடும். அந்த உறைபதில் தன்னை தானாக கண்டுகொள்வதற்கான போதையை உண்டாக்கும். இந்த போதையே ஞானம் என பழமொழிகள் கூறுகின்றன. ஞானம் என்பது நூலில் இல்லை, அது அனுபவத்தில் மட்டுமே கிடைக்கும். அந்த அனுபவங்கள்தான் மறுபிறவிக்குள் அர்த்தங்களை உருவாக்குகின்றன. இந்த அர்த்தங்களை உணர்ந்தவுடன் ஆன்மா திரும்பி பார்க்கும். அதில் மரணம் ஒரு பூமியின் முடிவாய் இல்லை, ஒரு வானத்தின் தொடக்கமாய் மாறுகிறது. ஒரு ஆன்மா தனது பயணத்தில் பரிதவிக்காமல் அமைதி அடைய வேண்டுமானால் அவன் மனம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். விழிப்பு என்பது வெறும் கண்விழிப்பல்ல, அது உள்ளிருக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நம்மை நாமாக உணர முயலும் ஓர் உற்சாக நிலை. அந்த உற்சாக நிலை இல்லாமல் மனிதன் வாழ்க்கையில் தன்னைத்தானே இழந்து கொள்கிறான். இழந்தவன்தான் பிறவியாக தேடிக்கொண்டிருப்பவன். ஆன்மா என்பது நித்தியமும் சுத்தமும் புத்தியும் ஆன உணர்வு. ஆனால் அது உடலுடன் ஒன்றுபட்டதும் அந்த சுத்தம் மறைந்து போகிறது, அந்த புத்தி கலங்குகிறது. இந்த கலக்கமே அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தின் விளைவாகவே கர்மாவின் வலை விரிகிறது. பிறவியாக நாம் இந்த வலையில்தான் சிக்கி வலிக்கிறோம். சுமைகள் எதற்காக வந்தன என்று நம் உள்ளத்தில் கேள்வி எழும் நேரத்தில்தான் ஒரு புதிய பாதை ஆரம்பிக்கிறது. ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு மரபு அல்ல, அது ஒரு சத்தமான உள் அலையை உணர்த்தல். அந்த உள் அலையின் மொழி யாரும் வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் அந்த மொழியைத்தான் மனிதன் எப்போதும் தேடிக்கொண்டு இருக்கிறான். ஒருநாள் அந்த மொழி, அந்த ஒலி, அந்த உணர்வு நம் உள்ளத்தில் பெருகும்போது நாம் பயணிக்காமல் இருந்த இடத்திலேயே நாம் கடந்த பிறவிகளை புரிந்து கொள்கிறோம். நம் செயலில் மட்டும் இல்லாமல் நம் எண்ணத்திலும், நம் உணர்விலும், நம் ஆழ்மனத்தில் இருக்கும் இச்சைகளிலும் கர்மம் பதிகிறது. அந்த பதிப்புதான் மறுபிறவிக்கான காரணமாகிறது. ஒரு இச்சை நிறைவேறாமல் மறையும் மனிதன் அந்த இச்சையை நிறைவேற்ற மறுபடியும் பிறக்கிறான். ஆனால் அவன் உணராமல் விட்டு போன எண்ணங்கள் அவனது எதிர்கால வாழ்வியல் விதிகளை நிர்ணயிக்கின்றன. அதனால்தான் சித்தர்கள் அறிவுறுத்துகின்றனர், நம் உள்ளத்தை சுத்தப்படுத்தாமல் நாமால் சுதந்திரம் அடைய முடியாது. சுதந்திரமே மோட்சம். அந்த மோட்சம் என்பது மரணத்திற்கு அப்பால் இல்லை, அது வாழும் நிலையில் கூட உணர முடியக்கூடிய ஒன்று. மரணம் என்பது ஒரு நிலையற்ற நிலையில் நம்மை நிலைப்படுத்தும் தருணம் மட்டுமே. ஆனால் நம் அறிவு அதனை ஓர் முடிவாக எண்ணுகிறது. ஆனால் உண்மை முடிவுகள் இல்லாத வாழ்க்கையின் தொடர்ச்சி மட்டுமே. அதில்தான் நம் ஆன்மாவின் ரகசியம் உள்ளது. மனிதன் மரணத்தை ஒரு பயம் கொள்ளும் நிகழ்வாக காண்கிறான். ஆனால் அது பயமில்லாத நிலையை நோக்கிச் செல்லும் ஒரு வாயில் என்பதை அறிந்தபின் அவனது பார்வை மாறுகிறது. இந்த பார்வை மாற்றமே ஆன்மீக புரிதலுக்கு முதல் படியாகும். மரணம் என்பது ஒரு வாசல் என்று பழைய கிரந்தங்கள் சொல்லும்போது அது புழுக்கத்துடன் கூடிய ஒரு மறுமொழியாகும். அந்த வாசல் வழியாகவே ஆன்மா தனது புதிய பயணத்தை தொடர்கிறது. ஒரு பயணமாகவே வாழ்வை காண்பவர்கள் மரணத்தையும் பயணத்தின் ஒரு கட்டமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த உண்மையை உணராதவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன நிலையிலும் பயம் கொண்டாடுகிறார்கள். அந்த பயம் அவர்களை செயல்பட முடியாதவர்களாக மாற்றுகிறது. மனிதனின் உண்மையான விடுதலை அதன் உள்ளரங்கில் இருக்கும் பயத்திலிருந்துதான் விடுபடுதல் ஆகும். அந்த பயத்தை தாண்டும் ஆன்மாதான் தன்னை அறிந்த ஒரு ஆன்மா ஆகும். தன்னை அறிந்து கொண்டவனுக்கு பிறவியும் மரணமும் ஒன்றாகவே மாறுகின்றன. அவனுக்குள் விரிவான ஒரு சுயபோதம் எழுகிறது. அந்த சுயபோதம் அவனே இச்சைகளில் இருந்து விடுவிக்கிறது. இச்சைகள் இல்லாத இடத்தில்தான் கர்மத்தின் வலை சுருங்குகிறது. அந்த சுருக்கம்தான் ஆன்மாவின் இறுதிக் கட்டம். அவன் இப்போது பிணைப்புகளுக்கு அடிமை இல்லை, பிறவிக்கு அடிமை இல்லை, நினைவுகளால் சிக்கியவன் அல்ல, ஆனால் ஞானத்தால் நெகிழ்ந்தவன். அவன் இப்போது கடந்து செல்லும் ஒவ்வொரு சம்பவத்தையும் எதிர்க்கும் மனநிலை அல்ல, ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் விழிப்புடன் இருக்கிறான். இந்த விழிப்பு மரணத்தையும் ஒரு யதார்த்த நிகழ்வாக மட்டுமே காண்பதாக மாற்றுகிறது. மரணத்தின் மேல் இருப்பது புனிதம் என்பதில்லை, அது ஒரு நிதர்சன உண்மை. வாழ்க்கை இருக்கின்ற அளவிற்கு மரணமும் இருக்கிறது. ஆன்மா எப்போதும் தொடர்ந்து பயணிக்கிறது. அவளது முகம் வாழ்க்கையை நோக்கியிருக்கும்போது பிறவியாக, அவரது முகம் உண்மையை நோக்கியிருக்கும்போது விடுதலையாக மாறுகிறது. இதுவே உயிரின் ரகசியம், இதுவே உணர்வின் மையம், இதுவே மெய்யுணர்வின் தொடக்கம். இதற்குள் நுழையாதவர்களுக்கு மரணம் ஒரு முடிவாக தெரியும். ஆனால் இதற்குள் சென்று உணர்ந்தவர்களுக்கு அது ஒரு புதிய துவக்கமாகவே தெரியும். மனிதனின் வாழ்க்கை என்பது ஒரு புத்தகத்தின் பக்கங்களைப் போல் ஒவ்வொரு தினமும் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படுகின்றது. ஆனால் அந்த புத்தகத்தின் கடைசி பக்க மரணம் என்று நாம் நினைக்கின்றோம். உண்மையில்
அந்த பக்கம் புத்தகத்தின் முடிவல்ல, அது ஒரு புதிய தொகுப்புக்கான தொடக்க பக்கம். அந்த புத்தகமே ஒரு தொடர்ச்சியான மகாபாரதமாக உள்ளது. ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு செல்லும் ஆன்மாவின் பயணமே அந்த மகாபாரதம். மனிதன் அறிந்த அறிவால் மட்டுமே வாழ்க்கையே புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். ஆனால் ஆன்மாவின் ரகசியங்களை துக்கொள்வதற்கு அறிவு மட்டுமே போதுமானதல்ல. அது அனுபவங்களால் உருவாகும் ஞானத்தால்தான் சாத்தியமாவது. அந்த ஞானம் வருவதற்கு முன்னால் மனிதன் பல பிறவிகளை கடக்க வேண்டும், பல துயரங்களை சந்திக்க வேண்டும். அவனது அகத்தில் ஒரு கூவல் எழ வேண்டும். நான் யார்? நான் எதற்காக வந்தேன்? இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கேட்கத் தொடங்கும் போதுதான் அவன் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த கேள்விகள்தான் ஆன்மாவின் விழிப்பை உருவாக்குகின்றன. அந்த விழிப்பு உருவாகும் தருணமே மறுபிறவிக்கு வழியை குறைக்கும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவேனே சாமானிய மனிதனிலிருந்து சித்தராக உயர்கிறான். உயிரின் அசையாத உண்மை என்னவென்றால், அது தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டிய தேடல். அதன் பயணத்தில் மறுபிறவிகள் தடங்கள் போடுகின்றன. ஆனால் ஒவ்வொரு தடமும் அந்த தேடலை மேலும் ஆழமாக செய்கிறது. இந்த தேடலுக்கு முடிவில்லை என்றும் அதன் முடிவு ஒன்று உண்டு. அது உணர்ச்சிகளின் எல்லைகளை கடந்து விழிப்புடனும் அன்புடனும் ஆன்மாவை உணர்வதில்தான் இருக்கிறது. அந்த உணர்வின் தருணம் வந்து சேர்ந்தால் பிறவிகள் தானாகவே முடிவுக்கு வருகின்றன. மரணம் ஒரு திரும்பும் வாசல் ஆன்மாவுக்கு. அது வெளியேற்றப்படும் வாசலாகவே இல்லை, அதுவே உள்ளே செல்லும் ஒரு வாயிலாக மாறுகிறது. அந்த வாசல் வழியாக நாமும் நம்மை தேடி செல்ல வேண்டிய போதுதான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதையும் வைத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டு போக முடியும். அது அவன் உணர்ந்த தன்னை பற்றி கொண்ட ஞானம். அந்த ஞானமே ஆன்மாவின் அடுத்த பயணத்திற்கான ஒளியாக இருக்கும். அந்த ஞானத்தின் ஒளி ஆன்மாவின் உள் பரிமாணங்களில் ஒளிரும் ஒளிக்கதிர்கள் போல உயிரை நெகிழ்விக்கும். இந்த ஒளி எந்த கணத்தில் ஒரு மனிதனின் உள்ளத்தை தொட்டு விடுகிறது, அந்த கணம் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறுகிறது. அப்போது அவன் வாழ்க்கையே வெறும் சம்பவங்களின் தொடர்ச்சியாக பார்க்காமல் ஒரு உள்ளார்ந்த பயணமாக உணரத் தொடங்குகிறான். இதற்குத்தான் உபநிடதங்களில் அந்தர்யாமி என்று கூறப்படுகிறது. நம்முள் இருக்கிற அந்த அறிவு நம்மை நாமாக புரிந்து கொள்ள செய்கிறது. அந்த அறிவு ஒரு விதத்தில் நம் உடல், நம் மனம், நம் எண்ணங்கள் அனைத்தையும் ஒதுக்கி நம்முடைய உண்மையான இருப்பை சுட்டிக்காட்டும். அந்த அறிவு உதிக்கும் வரை மனிதன் பிறவியாக வெறும் வெளியுலக அலைவுகளில் சிக்கிக்கொண்டே இருக்கிறான். அந்த சிக்கல்கள்தான் அவனது பழைய நினைவுகள். அவனது அன்பும் ஆசையும் கோபமும் வெறுப்பும் துக்கமும் நெகிழ்ச்சியும் அனைத்தும் ஒன்று சேர்ந்த பெரும் வலை. அந்த வலைதான் கர்மம். அந்த வலையை அறுக்காமல் அவன் எத்தனை ஜபம் செய்தாலும், எத்தனை யாகம் செய்தாலும், எத்தனை தீர்த்த யாத்திரைகளுக்குச் சென்றாலும் அவன் விடுதலை அடைய முடியாது. ஆன்மீக பயணம் என்பது இந்த வலையிலிருந்து நாம் எப்படி வெளியே வருகிறோம் என்பதை பற்றியது. இந்த வலை வெளியிலிருந்து நம்மை கட்டவில்லை, நாம் நம்மாலேயே நம்மை கட்டிக்கொண்டோம் என்ற உண்மை உணரப்படும் போதுதான் ஆன்மாவின் உண்மை முழுமையாக தெரிகிறது. அந்த உண்மை தெரிந்த பின்னரே மறுபிறவியே நாம் கடந்துவிட முடியும். மறுபிறவி என்பது தீர்மானமாக இருக்கிற ஒன்றல்ல, அது ஒரு உளநிலை. அந்த உள்நிலையை நாம் சந்திக்க வேண்டுமா அல்லது தாண்டி செல்ல வேண்டுமா என்பதை நம்முடைய விழிப்பே தீர்மானிக்கிறது. இந்த விழிப்பு என்பது ஒரே நாளில் வருவதில்லை, அது வாழ்க்கையின் பாதிப்புகளின் வழியே வளர்கிறது. அந்த பாதிப்புகளில்தான் ஞானத்தின் விதைகள் புதைந்து இருக்கின்றன. ஒரு மனிதன் அந்த விதைகளை பராமரிக்கத் தொடங்கினால் அவன் வாழ்க்கை அப்படியே மாற்றம் அடைந்துவிடும். அவன் நினைத்ததை விட வாழ்க்கையின் நோக்கம் தனக்கே தெளிவாக வர ஆரம்பிக்கும். மரணம் அவனுக்கு தயக்கத்தையும் இருண்ட பயத்தையும் அளிக்காது. அது ஒரு வெளிச்ச வாசலாகவே தெரியும். அந்த வாசல் வழியாக அவன் ஆன்மாவை சுதந்திரமாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஆன்மா மரணத்தின் பின்பும் தனது கடந்த பிறவிகளின் நினைவுகளோடு ஒரு மறைமுக நிழலாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிழல்தான் புதிய பிறவிக்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. இந்த நிழல் நினைவுகள் எந்த விதத்தில் அமைந்துள்ளதோ அதே விதத்தில் புதிய வாழ்க்கையின் வடிவம் உருவாகிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போது அவளுக்கு எதுவும் தெரியாத நிலை போல தோன்றலாம். ஆனால் அதன் உள்ளே தத்துவ ஞானங்களின் கூரை போல பழைய செயல்களின் தாக்கம் ஏற்கனவே பதிந்துவிட்டது. அதனால்தான் சில குழந்தைகள் சிறு வயதிலேயே ஓர் உயர்ந்த சிந்தனையை வெளிக்காட்டுகிறார்கள். சிலர் ஆழமான பயங்களுடன் பிறக்கிறார்கள். இவை அனைத்தும் கடந்த பிறவியின் குருத்தான தடங்கள். இவை கர்மத்தின் தொடர்ச்சி என்பதை உணர்த்தும் ஆதாரங்கள். இந்த கர்மத்தின் தாக்கம் இருப்பது போல்
அதில் இருந்து விடுபடவும் வழி உண்டு. அந்த வழிதானே ஆன்மீக பாதை. அந்த பாதை எளிதல்ல, ஆனால் அதை கடந்தவர்கள் சொல்வதோடு அவை எழுதியுள்ள நூல்களும் தரும் உன்னதமான விளக்கங்களும் நமக்கு நெருக்கமாக இருக்கின்றன. பகவத்கீதை, உபநிடதங்கள், பாட்டிகள், திருவாசகம் போன்றவை அனைத்தும் இந்த ஆன்மீக உள்நோக்கங்களுக்கான பூமிக்கைகள். இந்த நூல்களில் ஒரே ஒரு விஷயமே தெளிவாக சொல்லப்படுகிறது, அது விழிப்பு. அந்த விழிப்பில்தான் உண்மை வாழ்க்கை இருக்கிறது. மற்றவையெல்லாம் வெறும் இருட்டின் அலைப்புக்கள். அந்த விழிப்பு மனிதனில் தோன்றும்போது அவன் பிறவிகளின் கோலங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன்தான் இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, இந்த ஆசை, கோபம், பயம், சந்தோஷம் எதுவும் அல்ல என்பதையும் உணர்கிறான். அவன் இந்த எல்லாவற்றையும் பார்ப்பவன், அவன் சாட்சி, அவன் ஆத்மா என்று உணர்கிறான். இந்த உணர்வே பிறவியிலிருந்து விடுபடும் வாசல். அந்த வாசல் ஒரு உணர்வில் உருவாகிறது. அது யாதொரு பூஜையிலும் யாதொரு ஆலயத்திலும் கிடைப்பதில்லை. அது நம் உள்ளத்தில் நாம் பார்த்த ஆழத்தில்தான் உருவாகிறது. அந்த ஆழம் நம் உணர்வுகளை விட பெரியது, நம் வாழ்க்கையை விட விரிந்தது, நம் மரணத்தையும் கடக்கக்கூடிய சக்தி உடையது. அந்த ஆழமான தியான நிலையே நமக்கு மறுபிறவியை தவிர்க்க வழிகாட்டும். மறுபிறவியிலிருந்து விடுபடும் அந்த இறுதி நிலைமையை மோட்சம் என்றும், முக்தி என்றும், மோட்சம் என்றும் பல்வேறு பெயர்களால் ஆன்மீக உலகம் கூறுகிறது. ஆனால் அவற்றின் உள்ளார்ந்த உணர்வு ஒன்றே, அது ஆன்மாவின் பரிபூரண விடுதலை. அவ்விடுதலையை அடைவதற்கான வழிகள் பலவாக உள்ளன, ஆனால் அனைத்தும் ஒரே நோக்கத்திற்காகவே செயல்படுகின்றன. அதுதான் சிந்தையின் தூய்மை, மனதின் அமைதி, செயல்களின் சீர்மை மற்றும் உணர்வுகளின் உயர்நிலை. இந்த 4 கூறுகளும் இணைந்தால்தான் மனிதன் ஆன்மீக பூரணத்தை அடைகிறான். இதுவே சன்மார்க்கம் எனப்படுகிறது. இந்த சன் மார்க்கத்தில் பயணிப்பது என்பது தனி மனிதனின் உள்நிலை வளர்ச்சியை பொறுத்தது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறான் என்பதை வைத்தே அவன் ஆன்மீக வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவே பார்க்கிறவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சண்டை போல் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை ஒரு பயணமாக பார்க்கிறவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பாடமாக மாறும். இந்த பாடங்கள்தான் அவனது கர்மத்தை மாற்றும் சாதனங்கள் ஆகின்றன. ஒருவரது கர்மம் மாற்றப்படுவதற்கு அவனது எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். அந்த எண்ணங்கள் உயர்வதற்காகவே தியானம், தவம், நெறிமுறை, அன்பு, சகிப்புத்தன்மை அனைத்தும் வழிகாட்டுகின்றன. அந்த வழிகாட்டுதல்களில் அவன் இரவு பகலாக உழைக்கிறான். ஒவ்வொரு செயலிலும் ஒரு விழிப்புணர்வுடன் நடக்கிறான். இதுவே அவனை மறுபிறவியிலிருந்து விடுவிக்கின்றது. ஆன்மா சுதந்திரம் அடையும் அந்த கணம்தான் கடைசி பிறவியின் கடைசி மூச்சு. அந்த மூச்சின் பின் புதிய பிறவிக்கு அவசியமில்லை. ஏனெனில் கடந்த பிறவிகளின் எல்லா கடன்களும் இறந்துவிட்டன. அவை முடிவடைந்துவிட்டன. காரணம், அந்த ஆன்மாதான் யாரென்று உணர்ந்துவிட்டது. அந்த உணர்வுதான் உண்மையான விடுதலை. அந்த விடுதலையை யாரும் வெளியில் தர முடியாது. அதற்காக யாரும் வழியையும் காட்ட முடியாது. ஆனால் அந்த உணர்வை அடைய மனிதன் அவனுக்குள் இருந்து பயணிக்க வேண்டும். அந்த பயணமே தியானம், அந்த பயணமே ஞானம், அந்த பயணமே இறைவன் எனும் பரம்பொருளை தேடுவது. அந்த தேடல் உண்மையான தேடல் என்றால் அது விடுதலைக்கு வழிவகுக்கும். இல்லையெனில் அது வெறும் ஒரு ஆன்மீக தோற்றம் மட்டுமே ஆகிவிடும். உண்மையான தேடலில் மட்டும்தான் மறுபிறவி என்பது முடிவடைகிறது. இந்த பாட்காஸ்ட் முழுவதும் நாம் ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டோம். மரணம் என்ற எண்ணம் பலருக்கு பயத்தை உண்டாக்கும். ஆனால் அது உண்மையில் ஒரு முடிவல்ல, அது ஒரு இடைநிலை மட்டுமே. உயிரின் பயணம் உடலின் மரணத்தில் முடிவடையாது. அது அதன் கர்மா செயல்களின் தாக்கத்தில் ஒரு புதிய வடிவில் தொடங்குகிறது. இந்த தொடர்ச்சியான பிறவிகள் ஆன்மாவிற்கு ஒரு பயணம் போலவே. ஆன்மா வெறும் ஒரு உடலுக்குள் சிக்கியது அல்ல, அது ஒரு சாட்சி. அது அனைத்தையும் பார்ப்பது, அனுபவிப்பது, ஆனால் ஏதுமாகாதது. அந்த சாட்சியின் உணர்வை பெறும்போதுதான் ஒரு மனிதன் தன்னை உண்மையில் அறிகிறான். அந்த உணர்வை அடையாமல் மனிதன் பிறவிக்கு பிறவி என்ற சுற்றத்தில் சிக்கிக்கொண்டே இருப்பான். இந்த சுழற்சி முடிவதற்கான வழி உள்ளேயே உள்ளது. அதற்கான ஒளி நம் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளது. அந்த ஒளியை தேடியவனுக்கே முக்தி. அந்த தேடலே உண்மை வாழ்க்கையின் நோக்கம். இந்த வாழ்வை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை விட இந்த வாழ்க்கையில் நாம் எதை உணர்கிறோம் என்பதே முக்கியம். அந்த உணர்வுதான் ஆன்மாவை மறுபிறவியிலிருந்து விடுவிக்கும். அந்த உணர்வின் நோக்கம் ஒன்றே, நாம் யாரென்பதை உணர்வது. இந்த உணர்வு காண தேடலில் நீங்கள் பயணிக்க தொடங்கியிருக்கிறீர்கள் என்றால் அந்த பயணம் உங்களை சிந்தனையின் அடியில் இருந்து விழிப்புணர்வின் உச்சிக்கே அழைத்துச் செல்லும். அந்த உச்சமே மோட்சம். அதுவே மரணத்தையும் பிறவியையும் கடந்த அந்த அனந்தமான ஆன்மீக வாழ்வு. இது உங்கள்
மரணம் பிறவியின் வாசல்தானா? ஆன்மா மறுபிறவி பெறுமா? என்ற பாட்காஸ்டின் நிறைவு. நன்றி. இது போன்ற ஆழமான ஆன்மீக கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நம்மை பின்தொடருங்கள். உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வு பிறக்க வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.